ஓம் சாந்தி 30-5-2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, முதலில் நம்மை படிப்பிப்பவர் சுயம் சாந்தி கடல், சுகக்கடலாகிய தந்தை என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். எந்த மனிதரும் யாருக்கும் சுகம் சாந்தி கொடுக்க முடியாது. கேள்வி: அனைத்தையும் விட உயர்ந்த குறிக்கோள் எது? அந்த குறிக்கோளை அடைவதற்கான முயற்சி என்ன? பதில்: ஒரு பாபாவின் நினைவு உறுதியாகி விட வேண்டும். புத்தி வேறு எந்த பக்கமும் செல்லக்கூடாது. இதுதான் உயர்ந்த குறிக்கோளாகும். இதற்காக ஆத்மாபிமானி ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகிவிடும் போது அனைத்து விகார எண்ணங்களும் முடிந்து போய்விடும். புத்தி அலைவது நின்றுவிடும். தேகத்தின் பக்கம் முற்றிலும் பார்வை போகக்கூடாது. இதுதான் குறிக்கோள் ஆகும். இதனை அடைவதற்காக ஆத்ம அபிமானி ஆகுங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கிறார். இவரை, அதாவது பிரம்மா பாபாவை ஆன்மீக தந்தை என்று சொல்ல மாட்டோம். இன்றைய நாள் சத்குருவார், வியாழக்கிழமை என்று சொல்கிறோம். குருவார் என்று சொல்வது தவறாகும். இது சத்குருவார் ஆகும். குரு மற்றும் சத்குரு என்பதில் வித்தியாசம் இருக்கிறது என்று குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது புரிந்திருக்கிறீர்கள். சத் என்றால் உண்மை, சத்தியமானவர், உண்மையானவர் என்று ஒரே ஒரு நிராகார தந்தையை மட்டும்தான் சொல்லப்படுகிறது, மனிதர்களை அல்ல. தந்தைதான் கற்பிக்கிறார், பிரம்மா கற்பிப்பதில்லை. இந்த பிரம்மா கூட அவரிடமிருந்து கற்று பிறகு கற்பிக்கின்றார். பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள் என்று சொல்லிக்கொள்ளும் நீங்கள் கூட பரம தந்தை பரமாத்மா சத்குருவிடமிருந்து படிக்கின்றீர்கள். உங்களுக்கு அவரிடமிருந்து சக்தி கிடைக்கிறது. இது ஆன்மீக தந்தை மூலமாக கிடைக்கும் ஆன்மீக சக்தியாகும். படிக்கும்போது எப்போதும் பிரம்மச்சரியத்தில் இருக்கின்றனர். பிரம்மச்சரியத்திலிருந்து படித்து முடித்த பின் விகாரத்தில் போய் விழுகின்றனர். உங்களுக்கு குருவிடமிருந்து என்ன கிடைத்தது என்று யாரிடமாவது கேட்டால் அமைதி கிடைக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் ஒன்றுமே கிடைப்பதில்லை. அமைதி என்பதன் அர்த்தம் கூட தெரியாமல் இருக்கிறார்கள். பாபா ஞானக்கடல் என்று குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது புரிந்திருக்கின்றீர்கள். மற்ற எந்த சாது, சந்நியாசிகள், குருமார்கள் போன்றவர்கள் அமைதி கடல் ஆக முடியாது. மனிதர்கள் யாருக்கும் உண்மையான அமைதியை கொடுக்க முடியாது. அமைதி கடல் ஒரே ஒரு தந்தை மட்டும்தான். அவர்தான் நமக்கு கற்பிக்கின்றார் என்ற நம்பிக்கை முதலில் குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த விகாரங்கள் உங்களுடைய அனைத்தையும் விட பெரிய எதிரியாகும். இவற்றை விட்டுவிடுங்கள். பிறகு யாரால் விட முடியவில்லையோ அவர்கள் வீட்டில் எவ்வளவு சண்டையிடுகின்றனர். தாய்மார்கள் கூட சில பேர் விகாரத்திற்காக பெரிய பிரச்சனை செய்பவர்களாக இருக்கின்றனர். இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். இது புருஷோத்தம சங்கமயுகம் என்றும் கூட யாருக்கும் தெரியாது. பாபா எவ்வளவு நன்றாக புரிய வைக்கிறார். நிறைய பேருக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. சிலருக்கு பாதி நம்பிக்கை இருக்கிறது. சிலருக்கு 100% இருக்கிறது. சிலருக்கோ 10% தான் நம்பிக்கை இருக்கிறது. இப்போது பகவான் ஸ்ரீமத் கொடுக்கிறார். குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள். இது பாபாவின் பெரிய கட்டளையாகும். நம்பிக்கை ஏற்பட்டால்தான் அந்த கட்டளைப்படி நடப்போம் அல்லவா? ஆத்ம அபிமானி ஆகிவிடும் போது அவர்களை விகாரி என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கு விகார எண்ணம் கூட ஒருபோதும் வராது. தேக அபிமானத்தில்தான் விகார எண்ணங்கள் வருகின்றது.
பிறகு விகார பார்வையோடு பார்க்கின்றனர். தேவதைகளுக்கு ஒருபோதும் விகார பார்வை இருக்க முடியாது. ஞானத்தினால் பார்வை மாறிவிடுகின்றது. சத்யுகத்தில் இப்படி விகார அன்பு செய்வார்களா அல்லது ஆடுவார்களா என்ன? அங்கே கூட அன்பு செய்வார்கள். ஆனால் விகாரத்தின் துர்நாற்றம் இருக்காது. பல பிறவிகளாக விகாரத்தில் சென்று விட்டனர். ஆக அந்த போதை எளிதில் இறங்குவதில்லை. பாபா நிர்விகாரி ஆக்குகின்றார். ஆக நிறைய குழந்தைகள் முற்றிலும் உறுதியாக இருக்கின்றனர். நாங்கள் முழுமையாக நிர்விகாரி ஆக வேண்டும். நாம் தனியாக வந்தோம், தனியாகத்தான் செல்ல வேண்டும் என்று புரிந்து கொள்கின்றனர். அவர்களை யாரேனும் தொட்டால் கூட அவர்களுக்கு பிடிக்காது. இவர்கள் நம்மை ஏன் தொடுகிறார்கள்? இவர்களுக்குள் விகாரத்தின் துர்நாற்றம் இருக்கிறது என்று சொல்வார்கள். இந்த குறிக்கோளை அடைய வேண்டும். தேகத்தின் மீது முற்றிலுமாக பார்வை இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட கர்மாதீத நிலை இப்போது உருவாக்க வேண்டும். அரை கல்பமாக தூய்மையற்று இருந்தவர்கள் ஒரு பிறவியில் 21 பிறவிகளுக்காக தூய்மையாகி விடுவது என்பது சித்தி வீட்டுக்கு செல்வது போல் எளிமையானது அல்ல. முக்கியமானது காம விகாரத்தின் விஷயமாகும். கோபம் போன்றவற்றின் விஷயம் அவ்வளவு கிடையாது. எங்கேயாவது புத்தி செல்கிறது என்றால் பாபாவை கண்டிப்பாக நினைக்கவில்லை என்பதாகும். பாபாவின் நினைவு உறுதியாகிவிட்டால் பிறகு எந்த பக்கமும் புத்தி போகாது. மிக உயர்ந்த குறிக்கோள் ஆகும். தூய்மையாகாமல் சத்யுகத்தில் தேவதையாக முடியாது. சத்யுகத்தில் மந்திரி கூட இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் பாபா முழுமையாக ஞானி ஆக்கி விடுகின்றார். அஞ்ஞானிகளுக்குத்தான் மந்திரி போன்றவர்கள் தேவைப்படும். இப்போது பாருங்கள், ஒருவரை ஒருவர் எப்படி அடித்து கொள்கின்றனர். பகை உணர்வு எவ்வளவு கடுமையாக இருக்கிறது. அனைவருக்கும் ஒரே மாதிரியாக நம்பிக்கை இருப்பதில்லை அல்லவா? மாயை நம்பிக்கையை உடைத்து விடுகிறது. எப்படி நம்பிக்கையோ அப்படியே ஆகிவிடுகிறார்கள். முதலில் பாபா மீது நம்பிக்கை வேண்டும். இவர் தந்தையா இல்லையா என்ற சந்தேகம் வருமா என்ன? பிரம்மா பாபா சொல்கின்றார், எனக்கு யாராவது சொல்கிறார்களா என்ன? எனக்கு 12 குருமார்கள் இருந்தனர். அவர்கள் அனைவரையும் விட வேண்டியதாக இருந்தது. குருமார்கள் யாரும் ஞானம் கொடுக்கவில்லை. சத்குரு திடீரென வந்து பிரவேசம் செய்தார். என்ன ஆகப் போகிறது என்று எனக்கு அப்போது தெரியவில்லை. பாபா பிரவேசம் செய்தார். ஞானம் கொடுக்கக்கூடியவர் தந்தை மட்டும்தான் என்று சாட்சாத்காரம் காண்பித்தார். ஆக பக்தியின் கீதையை விட்டுவிட்டேன். பாபா ஞானக்கடலாக இருக்கின்றார். குமாரிகளோ தூய்மையாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இது எளிதாகும். திருமணத்திற்கு பின்பு எவ்வளவு உறவுகள் அதிகரித்து விடுகின்றன. ஆகையால் ஆத்ம அபிமானி ஆகுவதில் மிகுந்த முயற்சி தேவைப்படுகிறது. உண்மையில் ஆத்மா ஷரீரத்திலிருந்து தனிப்பட்டதாகும். ஆனால் அரை கல்பமாக தேக அபிமானியாக இருந்தனர். பாபா வந்து கடைசி பிறவியில் ஆத்ம அபிமானியாக ஆக்கும்போது கஷ்டமாக அனுபவமாகிறது. முயற்சி செய்து செய்து கொஞ்சம் பேர்தான் தேர்ச்சி அடைகின்றனர். 8 ரத்தினங்கள் உருவாகின்றனர். என்னுடைய புத்தியின் லைன் தெளிவாக இருக்கிறதா? ஒரு பாபாவை தவிர வேற எதுவும் நினைவுக்கு வரவில்லை தானே என்று உங்களிடம் நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த நிலை கடைசியில் ஏற்படும். ஆத்ம அபிமானி ஆகுவதில்தான் மிகுந்த உழைப்பு இருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம்:
முதல் பாயிண்ட், ஞானத்தின் மூலம் தன்னுடைய பார்வையை மாற்றம் செய்ய வேண்டும். ஆத்ம அபிமானியாகி விகார எண்ணங்களை முடித்து விட வேண்டும். எந்த விகாரத்தின் துர்நாற்றமும் இருக்கக்கூடாது. தேகத்தின் பக்கம் பார்வை முற்றிலும் போகவே கூடாது. செகண்ட் பாயிண்ட், எல்லையற்ற தந்தைதான் நமக்கு கற்பிக்கின்றார் என்ற நம்பிக்கை உறுதியாகும் போதுதான் நினைவும் உறுதியானதாக இருக்கும். மாயை நம்பிக்கையிலிருந்து நம்மை கொஞ்சமும் அசைத்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். வரதானம்: சேவை பாவனையில் சேவை செய்து கொண்டே முன்னேற்றம் அடைந்து முன்னேற்றத்தை அடைய வைக்கக்கூடிய தடைகளற்ற சேவாதாரி ஆகுக. சேவை என்ற பாவனை வெற்றியை தரும். ஒருவேளை சேவையில் நான் என்ற அகம் பாவனை வந்தால் அதை சேவையின் பாவனை என்று கூற முடியாது. ஏதாவது ஒரு சேவையில் ஒருவேளை நான் என்ற உணர்வு, அதாவது அகம்பாவம் கலந்துவிட்டது எனில் முயற்சி அதிகமாக, நேரமும் அதிகமாக எடுக்கும் மற்றும் தானும் திருப்தியாக இருக்க முடியாது. சேவையின் பாவனையோடு உள்ள குழந்தைகள் தானும் முன்னேறி மற்றவர்களையும் முன்னேற்றுவார்கள். அவர்கள் எப்போதும் பறக்கும் கலையை அனுபவம் செய்வார்கள். அவர்களின் ஊக்கம் உற்சாகம் தன்னையும் தடைகளற்றவர் ஆக்கும் மற்றும் பிறருக்கும் நன்மை செய்வார்கள். ஸ்லோகன்: மிகவும் நுட்பமான மற்றும் கவர்ச்சிக்கக்கூடிய நூல்களிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடியவர்கள்தான் ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் ஆவார்கள். இன்றைய அவ்யக்த சமிகை: ஒவ்வொரு நொடியும் எந்த ஒரு எண்ணம் வந்தாலும் செயல் செய்தாலும் ஒவ்வொரு எண்ணமும் வாழ்த்துக்கள் உடையதாக இருக்க வேண்டும். யாரை சந்தித்தாலும் யாருடன் இருந்தாலும் அவர்களுக்கு சதா குஷியின் தில்குஷ் இனிப்பு சாப்பிட வைக்க வேண்டும் மற்றும் சதா குஷியில் மனதால் நடனமாடிக்கொண்டே இருக்க வேண்டும். மேலும் சேவையில் அனைவருக்கும் குஷியின் பொக்கிஷத்தை நிரப்பி நிரப்பி பகிர்ந்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஓம் சாந்தி.